வெல்கம் பேக் டு குக்கிங் பிகினர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னால் பாக்கர்வாடி. இது வந்து மராட்டி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஸ்நாக்ஸ். இது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு செஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 3 நாளைக்கு வரும். பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். அது வந்து 250 கிராம். இதில் 1/4 டீஸ்பூன் ஓமத்தை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எண்ணெயை 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிட்டு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 2 டீஸ்பூன். வறுத்த தேங்காய் வந்து கடையிலே விற்பாங்க. சப்போஸ் அது இல்லைன்னா தேங்காயோட பின்னாடி அந்த பிளாக் கலர் தூளை வந்து நம்ம சீவி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது 15 நிமிஷம் கழித்து இதை ஒரு 4 பாலாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயோ இல்லை மாவையோ லைட்டாக நம்ம வந்து தூவிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மினி பாக்கர்வாடி. அதனால் இது நடுவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் பாக்கர்வாடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இதில் டம்ரிட் ஸ்வீட் சட்னியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரெல்லாம் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது கஷ்டமாயிடும். அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம மடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக ஒட்டுறதுக்கு. இதில் கொஞ்சமாக மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை டைட்டாக நம்ம மடிச்சுக்கலாம்.
மடிச்சிட்டு ஓரத்துலேயும் லாக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கலாம் மெலுசாக. இப்போ இதை அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பூரி மாதிரி எழும்பாமல் நல்லா வரும். தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து லோ ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா போடும்போது 3 இல்லை 4 பபுள்ஸ் தான் வரணும். நம்ம போட்டதுக்கப்புறமா எதுவுமே டர்ன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து லோ ஹீட்டில் இருக்கணும். இப்போ நம்ம குக் பண்ணதுனால மீடியம் ஹீட்டில் மாறி இருக்கும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.